கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கழிச்சு மனிதர்கள் மறுபடியும் பூமியை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனா இந்த டைம் இவங்க போன தூரம் ரொம்ப அதிகம். எஸ், ரொம்ப அதிகம். என்ன ஏதுன்னு கான்டெக்ஸ்டோட சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. இந்த மிஷனுக்கு நாசா வச்ச பேரு ஆர்டெமிஸ் 2. 4 பேரை கொண்ட ஒரு குழு பூமியில இருந்து நிலாவோட இன்னொரு பக்கத்தை சுத்தி பார்த்துட்டு 10 நாள்ல திரும்ப வரணும், அதுவும் உயிரோட. அண்ட் இது ஏதோ ஒரு நார்மல் ஸ்பேஸ் ட்ரிப்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த டைம் த கோல் இஸ் பிகர். மூன்ல ஜஸ்ட் லேண்ட் பண்றதுக்காக அவங்க யாரும் போல, அங்கேயே எப்படி தங்கறதுன்றத பத்தி தெரிஞ்சுக்க கிளம்புறாங்க. ஏப்ரல் 2 காலையில 3 மணிக்கு பூமியில இருந்து கிளம்பி எந்த மனிதனும் போகாத தூரத்துக்கு போய் நிலவை சுத்தி பார்த்து அப்படியே அந்த நியூ ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்தான்றதையும் செக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஃபைனலா நேத்து மார்னிங் 5 மணிக்கு அந்த 4 பேரும் பத்திரமா பூமியில இருந்து இறங்குறாங்க. என்ன ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால அவங்களோட மசில்ஸ் அண்ட் பேலன்ஸ் மட்டும் பயங்கரமா வீக் ஆகிருக்கு. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி why this mission matters. Because இப்போ இவங்க போயிட்டு வந்தது, அதாவது ஆட்டமஸ் 2 ஒரு ட்ரைலர் மட்டும் தான். மெயின் படமே இதுக்கப்புறம் தான் வரப்போகுது, அதாவது ஆட்டம்ஸ் 3. அப்போலோ மிஷனுக்கு அப்புறம் நிலாவில மறுபடியும் கால் வைக்க போறாங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? நாளைக்கு பூமிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மனிதர்களை மாஸ்ல தங்க வைக்கதான். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் கேட்டீங்கன்னா, நிலாக்கு 3 நாள்ல போயிடலாம், ஆனா மாஸ்க்கு போக 9 மாதங்கள் ஆகும். அண்ட் அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. சொல்ல போனா 3 ஜஸ்ட் பிராக்டிஸ் கிரவுண்ட் தான். மாஸ் தான் நம்மளோட ரியல் டெஸ்டினேஷன். இப்ப சொல்லுங்க, நம்ம ஒரு நாள் மாஸ்க்கு போய் வாழ்வோம் நீங்க நினைக்கிறீங்களா? மாஸ் எம்டியா தான் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் வாட் இஃப் அங்க நமக்கு முன்னாடி வேற யாராவது வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா? இன்ட்ரெஸ்டிங்ல உங்களோட தாட்சி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட்ஸ் உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னா நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.